ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு காலை பொழுது. இன்றைக்கி வந்து சாட்டர்டே, நல்ல சனிக்கிழமை காலை பொழுது தான் வந்து இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த வீடியோ. ஸோ காலைல பார்த்திங்கன்னா நல்ல 6 மணி, நல்ல வெயில் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ வந்து சம்மர் முடிய போகுது, ஃபால் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ சூரியன் வந்து லைட்டாக இப்போ தான் எட்டி பார்க்குது. இந்த காலை பொழுதில் நல்லா சூப்பராக வந்து சுட சுட வடை, பூரி, கேசரி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே சாட்டர்டே மார்னிங் வந்து அது கூடவே வந்து நான் என்னென்ன வேலையெல்லாம் சேர்த்து பார்ப்பேன் அப்படின்னா ஒரு மார்னிங் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலைல எந்திரிச்சோடனே வந்து ஃபஸ்ட்டு நம்ம டைம் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம டைம் வந்து நமக்கு ரிலாக்ஸாக வந்து டீ குடிக்கிறது தான் நம்மளோட டைம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்ல க்ரீனிஷாக இருக்கும் இங்கே இடம். அதில் வந்து உட்காந்து டீ குடித்தோம் அப்படின்னா வந்து மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும், நல்ல ஃப்ரெஷ் ஏர் நமக்கு கிடைக்கும், நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாடியும். ஸோ நம்ம டைமை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம பண்ணிவிட்டு அப்புறமா வந்து வேலையை வந்து பரபரப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, கேசரி என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். கேசரி வந்து செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன். இந்த கேசரிக்காக வந்து ரவா வறுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போட்டேன். அடுத்து சைடில் வந்து கிரைண்டரில் மாவும் போட்டிருந்தேன். இந்த வேலை பார்க்குறப்ப அந்த வேலையும் அப்படியே சைடில் பார்த்துடலான்னு சொல்லிட்டு. அப்புறம் பூரிக்கு வந்து சன்னா மசாலா பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நேற்று நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். சுண்டல், அடுத்து உளுந்து வடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால் வந்து உளுந்தும் ஊற வச்சுட்டேன். இது வந்து ஆல்ரெடி இட்லிக்கு வந்து மாவு உளுந்துக்கு போட்டேன். அரிசி மட்டும் ஊறிட்டுருக்கு. உளுந்து எடுத்துகிட்டு அப்படியே அதிலே வந்து நம்ம வடை கூட அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஊற வச்சுட்டேன். அடுத்து வந்து மாவு போட்டுட்ருக்கப்பயே வந்து சைட் பை சைடு எல்லா வேலையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும். நான் வந்து கேசரி ரெசிபி வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். ஃப்ரூட் கேசரி, மாம்பழ கேசரி எல்லாமே சேம் தாங்க. நம்ம ஃப்ரூட்ஸ் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ப்ளைன் கேசரி தான் பண்ண போகிறேன். அடுத்து இட்லிக்கும் வந்து மாவு நான் வந்து உளுந்து மாவு ஆல்ரெடி போட்டேன். உளுந்து வந்து அரைச்சிட்ருக்கு. ஸோ சைடில் இந்த வேலையும் ஆகிடும். அடுத்து ரவை நல்லா வறுபட்டுருச்சு, அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம கேசரி செஞ்சிடலாம். அடுத்து குக்கரில் வந்து கொண்டக்கடலையும் வந்து வேக வச்சுட்டேன். அடுத்து உளுந்து மாவு வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து அரிசி போட போகிறேன். அரிசி போட்டால் அந்த வேலை வந்து டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சிடும். அரிசி ஆல்ரெடி போட்டேன். அவ்வளோதான். வந்து இதை வந்து ஓட விட்டால் வந்து இந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா பாப்பாங்க எழுந்தால் கூட வந்து இந்த வேலை நம்மளால் முடிக்க முடியலன்னா ரொம்ப லேட் ஆகும். இதுதான் டக்குன்னு விட்டு பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சிடலான்ட்ருக்கேன். அடுத்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம சன்னா மசாலாவுக்கு வந்து சுண்டல் வந்து வேக வச்சுட்டேன். ஸோ அடுத்து நம்ம அப்படியே வேலையை பார்த்துக்கலாம் கண்டினியூஸான்னு சொல்லிட்டு. இது கேசரிக்கு வந்து தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. 1 கிளாஸ் ரவைக்கு வந்து 2.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாப்பாவோட ஃபுட்டு வெந்துருச்சு. இதையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அது வந்து அந்த சூட்லேயே வெந்துடும். இப்போ வந்து கேசரி மாவு வந்து அரிசி வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஓடணும். ஸோ இது அரைஞ்சிட்ருக்கப்போ நம்ம வந்து கேசரி கிண்டி முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி இந்தளவு கொதிக்கணும். அப்புறம் தான் வந்து நம்ம ரவை ஆட் பண்ணணும். தண்ணி வந்து இந்தளவு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ரவை ஆட் பண்ணணும். நான் 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருப்பேன் தண்ணியில். அப்போ வந்து கேசரி நல்லா ஒட்டாமல் வரும்னு. இன்றைக்கி எல்லோ கலர் கேசரி தான் நான் பண்ணுறேன். வாங்க நம்ம இப்போ ரவை ஆட் பண்ணிடலாம். இப்போ ரவை ஆட் பண்ணதுக்கப்புறம் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்தேன் தண்ணியிலையே. அது அந்தளவு வந்து கலர் எடுப்படலை. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபுட் கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து இப்போ ரவா வந்து ஓரளவு வெந்ததுக்கப்புறம் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம். நெய் சேர்த்துட்டு அடுத்து நான் ஃபுட் கலர் கம்மியாக இருந்ததுன்னு கூடவே கொஞ்சம் ஃபுட் கலரும் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து 1 கிளாஸ் ரவைக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம், சுகர் சேர்த்துலாம். சேர்த்துட்டு சுகர் சேர்த்தோன்னா வந்து கொஞ்சம் எல்லவெல்லாம் வரும் இந்த மாதிரி. ஸோ அதை ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்து சர்க்கரைலாம் வந்து நல்லா திக்காகி வந்துருச்சு. பாருங்கள், ரவா சர்க்கரை எல்லாமே வந்து நல்லா திக்காயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம முந்திரி திராட்சை சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம கேசரி ரெடி ஆகிடும்.
வந்து நான் ஆல்ரெடி எடுத்துட்டு இப்போ வடைக்காக உளுந்து வந்து இந்த பதத்துக்கு வந்து நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் போல் ஊற வச்சேன். 1.5லேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். நல்லா ஊறிடுச்சு. வடைக்கு வந்து நீங்கள் அரைக்கிறப்போ வந்து சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. வேணும்னா லைட்டாக தண்ணி தெளித்து தான் வந்து அரைக்கணும். ஸோ தண்ணியை வந்து ஃபுல்லாக வடிகட்டிட்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கோங்க. வந்து நான் ஆல்ரெடி எடுத்துட்டு இப்போ வடைக்காக உளுந்து வந்து இந்த பதத்துக்கு வந்து நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் போல் ஊற வச்சேன். 1.5லேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். நல்லா ஊறிடுச்சு. வடைக்கு வந்து நீங்கள் அரைக்கிறப்போ வந்து சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. வேணும்னா லைட்டாக தண்ணி தெளித்து தான் வந்து அரைக்கணும். ஸோ தண்ணியை வந்து ஃபுல்லாக வடிகட்டிட்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கோங்க. இப்போ வந்து வடைக்கு வந்து சேர்த்துட்டேன். கிரைண்டரில் உளுந்து மாவு வந்து ஓடிட்டுருக்கு. இதை அரையறதுக்காட்டியும் பாப்பா முடிச்சிட்டு அவளை போய் சரி பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வடைக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. நீங்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கரையாமல் வந்து ஃப்ளோட் ஆனாலே இந்த மாதிரி மிதந்து வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மிதந்தாலே வந்து நம்ம வந்து வடைக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி மிதந்து வர அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா வடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இதான் பதம். ஸோ இப்போ மாவை எடுத்துடலாம். அடுத்து இந்த வடை மாவு கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் எப்பொழுதும் கொஞ்சம் போல் சீரகம் சேர்ப்பேன், உளுந்து வடைக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை அதை நறுக்கி வச்சுருக்கேன். நான் வந்து பாப்பா பச்சை மிளகாய் எடுத்துட்டு சாப்பிட மாட்டாளேன்னு பச்சை மிளகாய் சேர்க்கலை. வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், மாவுலேயே நான் உப்பு போட்டு அரைச்சிட்டேன். நீங்கள் வந்து உப்பு போட மறந்துட்டிங்கன்னா இப்போ உப்பு போட்டு ஒரு வாட்டி கலந்துங்க. அவ்வளோதான், உளுந்து வடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து குட்டி பாப்பா 2 பேருமே முடிச்சிட்டாங்க. போயிட்டு அவங்கள வந்து ரெடி பண்ணி மார்னிங் வந்து ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து குட்டி பாப்பாக்கு பால்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா வந்து அடுத்து வந்து நம்ம வடையும் பூரியும் பொரிச்சு எடுத்துடலாம். சன்னா மசாலாவும் நான் சைடில் முடிச்சிட்டேன். அடுத்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சோன்னே வந்து நம்ம வந்து வடைக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கோம்ல, வந்து வடையும் போட்டு எடுத்துடலாம். ஸோ வடை வந்து நான் ஆல்ரெடி ஒரு பேட்ச் போட்டு ஃபுல்லாக எடுத்துட்டேன். அதே எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு வடை போட்டதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம பூரி போட்டுக்கலாம். பூரியோட ரெசிபியும் நான் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சாட்டர்டே வந்து டக்குன்னு வந்து மாவு வேலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூடவே வந்து சூப்பராக வடை, பூரி, கேசரின்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சாச்சு. யூஸ்வலாக வந்து வீக் டேஸ்லலாம் வந்து அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரெட்டு, கார்ன்ஃப்ளெக்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிரும். அதனால தான் சாட்டர்டே வந்து ஒரு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணேன். அவ்வளோதாங்க, சிம்பிளாக வந்து ஈஸியாக 1 ஹவரில் வந்து எல்லா வேலையும் நம்ம முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, சாட்டர்டே மார்னிங் வந்து சூப்பராக வந்து ஒரு 6 மணிலேருந்து ஒரு 7:30 8 மணிக்குள்ளே வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இப்போ 9 மணிக்கு எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.